வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் என்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு காமனான கேள்வி, என் குழந்தைக்கு வந்து நான் டம்மி யூஸ் பண்ணலாமா? டம்மினா வந்து ஆர்டிஃபிஷியல் நிப்பிள், ரப்பர் நிப்பிள், அதை வந்து பாசிஃபயர்னு சொல்கிறது. அதை என் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாமா? அப்படி கொடுக்குறதா இருந்தால் எத்தனை வயசில் கொடுக்குறது, எப்போ நான் ஸ்டாப் பண்ணணும், அதை என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரப்பர் நிப்பிள் யூஸ் பண்ணுறது எதனால் யூஸ் பண்ணுறோம்? ஸோ குழந்தைகள் வந்து அழுதா அவங்கள காம் பண்ணுறதுக்காக, இந்த சக்கிங்காக வந்து ஆர்டிஃபிஷியல் நிப்பிள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து இன்பிட்வீன் ஃபீட்ஸ் வந்து அவங்க அழுதாங்கன்னா அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் நிப்பிள், ரப்பர் நிப்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து வாயில் வச்சு விடுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? ஸோ நான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அழுகிற குழந்தை இதை வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைய தூக்கி வச்சு சமாதானம்லாம் பண்ண வேண்டாம். ஒரு காமாக ஒரு இடத்துல படுக்க வச்சு இதை நீங்கள் வாயில் வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து சக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்கள் வந்து தம் சக்கிங் ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு 3rd 4th மந்தில் குழந்தைங்கள் வந்து வாயெல்லாம் வந்து கையில் விரல்கள் வந்து வாயில் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நிறைய குழந்தைங்கள் ஒரு 9 to 10 monthஸில் அப்படியே மறந்துடும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து தம் சக்கிங் ஹேபிட்டாக கண்டினியூ ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாசிஃபயர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து இந்த பாசிஃபயரை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதை தூக்கி போட்டுடலாம், குழந்தைக்கு கொடுக்காம விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 monthsலையோ இல்லாட்டி ஒரு 1.25 வயசுலையோ நீங்கள் பாசிஃபயர் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு குழந்தைக்கு வந்து பாசிஃபயர் கொடுக்காம விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சக்கிங் ஹேபிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் நிறைய பேரண்ட்ஸ் இது தம் சக்கிங்க்கு பதிலாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. மூன்றாவது பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, தம் சக்கிங்னால பல்லுலாம் வந்து ரொம்ப முன்னாடி வர ஆரம்பிச்சிடும், வளர்கிற பல்லு. வேற இந்த பாசிஃபயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த பல்லு பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகாது, பட் கம்மியாக இருக்கும். பல்லு முன்னாடி தொத்துறது அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாசிஃபயர் யூஸ் பண்ணுறதுனா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, குழந்தைகள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற குழந்தைகள் எஸ்பெஷலி அந்த மதரோடைய நேச்சுரல் நிப்பிளும் இந்த ரப்பர் நிப்பிளையும் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ ஒரு வாட்டி அவங்க சக் பண்ணும்போது பால் வரும், இன்னொரு வாட்டி பால் வராது சக் பண்ணும்போது. ஸோ குழந்தைகள் பேபிஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் இதை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரியாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபார்முலா மில்க் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபார்முலா மில்க்னால வரக்கூடிய பிரச்சனைகள், பிரெஸ்ட் ஃபீடிங் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து கிடைக்காது பேபிக்கு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ரீசன் பாசிஃபயர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதை தவிர்த்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ இப்போ இந்த பாசிஃபயரில் வந்து ஏதாவது அழுக்கு இருக்கும், கீழே விழுவும், அதை எடுத்து வாயில் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், குழந்தைங்களுக்கு வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பல் வந்து தொத்துறது இல்லை கேவிட்டி ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படலாம் பாசிஃபயர் யூஸ்னால். பட் சில பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை காமாக வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் பாசிஃபயர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, பாசிஃபயரில் வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கடையிலேருந்து வாங்கினோன்னே ஒரு வாட்டி நல்ல ஹாட் வாட்டரில் அதை பாயில் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செகண்ட், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும் போது அப்பப்போ இதை ஹாட் வாட்டரில் சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ இப்போ அது மூலமாக ஓரளவுக்கு வந்து கிளென்லினஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எப்போவுமே நீங்கள் பாசிஃபயர் கொடுக்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மந்த் ஒரு 4 weeksலேருந்து 6 weeks ஆகும் நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பேபி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. அந்த டைம் பீரியடில் பாசிஃபயர் கொடுக்காதீங்க. ஸோ அப்படி கொடுக்குறதா இருந்ததுன்னா ஒரு 2 months கழித்து கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், குழந்தை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பாசிஃபயர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே பாசிஃபயரை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு பதிலாக ஒரு ஹங்கரில் பேபி க்ரை பண்ணிச்சுன்னா உடனே பாசிஃபயர் கொடுக்காதீங்க. அதுக்கு வந்து வேண்டியது பால், அதனால தான் அழுவுது. அந்த டைமில் பாசிஃபயர் கொடுத்து சமாதானம் பண்ணாதீங்க. அடுத்தது 2-3 முக்கியமான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த பாசிஃபயரில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சின்ன கிராக்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ரப்பர் நிப்பிளில். குழந்தைகள் அதை வந்து சக் பண்ணும்போது அது வந்து உடஞ்சி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே போய் சோக் ஆயிரும், உங்களுக்கு தொண்டையில் மாட்டிக்கும், உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க பாசிஃபயரை. டெய்லி பாருங்கள் ஏதாவது கிராக் இருக்கா. அது மாதிரி கிராக்லாம் இருந்துச்சுன்னா உடனே தூக்கி போட்டுருங்க. அடுத்தது, நீங்கள் பாசிஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பாசிஃபயர் அந்த ரப்பர் நிப்பிளுக்கு வெளியில் வந்து ஒரு விங் மாதிரி, பட்டர்ஃப்ளை விங் மாதிரி 2 பிளாஸ்டிக் இது இருக்கும். ஸோ இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த நம்மளோட குழந்தைங்களுடைய வாயோட பாசிஃபயர் வந்து பெருசாக இருக்கணும். இல்லாட்டி வந்து பாசிஃபயர் அவங்க முழுங்கிட்டு உள்ளே போய் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வாயோட பெருசாக இருக்கிறதுக்காக தான் அந்த விங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலேயே வந்து பழைய ஃபீடிங் பாட்டில்லாம் கட் பண்ணி பாசிஃபயர்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து இந்த விங் இருக்காது, உள்ளே போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸாக போய் முடியும். அதே மாதிரி இன்னொரு காமன்
ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் குழந்தை வந்து பாசிஃபையர் வாயிலேருந்து விழுந்துருது, ஸோ கீழே விழுவுது, அழுக்காகுதுன்னு சொல்லிட்டு அந்த விங் மாதிரி நான் சொன்னேன் ஹோல்ஸ் இருக்கும்னா அந்த ஹோலில் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கட்டி இப்படி கட்டி விட்டுருவாங்க நெக்கில். அது எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து கை வச்சு ஏதாவது இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க குப்புற அடிக்கும் போது அது போய் எங்கேயா மாட்டிக்கும். ஸோ அந்த கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடும் அந்த ரிப்பன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ரிப்பன் மாதிரிலாம் சுற்றி கட்டாதீங்க. இன்னொரு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த ஒரு பாசிஃபையர் அந்த விங்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய ஹோல்ஸ் இருக்கணும். இது எதனாலனா அந்த ஹோல்ஸ் வழியாக சப்போஸ் அந்த குழந்தை உள்ள வாய்க்குள்ளே போயிடுச்சு பாசிஃபையர், அந்த ஹோல் வழியாக ஸ்டில் ஆக்சிஜன் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. காற்று மூச்சு வந்து உள்ளே எடுத்து விட முடியும். சப்போஸ் வந்து அந்த ஹோல் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிரும், உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றும் வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கும் சில சமயம் பாசிஃபையர் கொடுப்பாங்க. அதாவது 3 வயசு பசங்க 4 வயசு பசங்களுக்குலாம் வந்து பாசிஃபையர் கொடுப்பாங்க சில பேர் வந்துட்டு. இதை நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது 2 விஷயத்தினால அவாய்ட் பண்ணும். ஒன்று வந்து இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா பல்லுலாம் வந்துடும். அந்த பாசிஃபையர் வந்து அவங்க வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது ஈஸியாக வந்து பிரேக் ஆகி உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ சோக்கிங் ஹசார்ட் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பசங்களுக்கு பாசிஃபையர் கொடுக்காதீங்க. 2வது பிரச்சனை என்னென்னா, அந்த 3-4 வயது குழந்தைங்களாம் பேசுகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஏஜில் தான் அவங்க நிறையா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாசிஃபையர் கொடுத்தீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க. இப்போ பார்த்தாலும் அதை சூ பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. காமாக இருப்பாங்க, பட் பேச்சு திறனும் வராது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 3-4 இயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பாசிஃபையர் கொடுக்காதீங்க. ஐடியல் டைம் ஒரு 2 months ஓல்ட் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 12 மாதத்தில் இல்லாட்டி ஒரு 15 மாதத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க பாசிஃபையரை கம்ப்ளீட்டாக. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது, இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது? இப்போ நான் இவ்வளோ நாள் கொடுத்துட்டேன், நான் ஸ்டாப் பண்ணால் குழந்தை அழுகுறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து, நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பாசிஃபையரை குழந்தைகிட்டேருந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ கொஞ்ச நாள் குழந்தைய அழுது தான் பார்க்கும். நீங்கள் குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் காமாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு ஃபியூ டேஸில் வந்து இல்லை அட்லீஸ்ட் வீக்ஸில் வந்து குழந்தை வந்து இந்த பாசிஃபையர் எடுக்கிறத மறந்துடும். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு ஆல்டர்னேட் ரிவார்ட் மாதிரி எதாவது கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதோ இல்லாட்டி வந்து ஒரு மியூசிக்கா இல்லை ஒரு வீடியோ காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிவார்ட் மாதிரி எதாவது கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து திட்டாதீங்க, அவங்களை ஹியூமிலியேட் பண்ணாதீங்க. இத்தனை வயசாச்சு நீ இன்னும் வாயில் வச்சு அதை வந்து சூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க குழந்தைங்கள. அது இன்னும் அவங்களுக்கு ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும் வந்து. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பாசிஃபையர் பற்றி நிறைய பேசியிருக்கேன். உங்களுடைய குழந்தைக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மற்ற பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி நிறையா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.